வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பக்தனை மாறச் சொல்லும் மாரியம்மன். ஊர்கள் தோறும் மாரியம்மன் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனால் மக்கள் பெற்ற நன்மை இது என்று குறிப்பிட்டும் எதை சொல்ல முடியவில்லை. ஆனால் இதற்குள் மறைந்துள்ள நாம் அடைய வேண்டிய மிக அற்புதமான மக்களின் வாழ்க்கையை இன்பமயமாக புரட்டி போடக்கூடிய இரகசியத்தை, உட்கருத்தை இப்போது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மாரியம்மா என்பது மாரி அம்மா என்று இரு சொற்களாக பிரியப்படும். அதாவது அம்மா மூலம் வந்த உயிர் உடலாக வாழ்கிறது. நோய்களும் மனக்குழப்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் வரும்போது என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை, வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழத் தெரியவில்லை, அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் விளக்கம் தெரியாதா, அம்மா விபரம் புரியாதா என்று கண்ணதாசனின் பாடல் போல் நமது மனம் தவிக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெறுகின்ற வழியை காட்டுவதுதான் மாரியம்மன் தத்துவம். இந்த மாரி அம்மன், மாறு என்று நமக்கு எடுத்து காட்டுகின்ற அம்மன் தத்துவம் என்ன சொல்கிறது? அழகணி சித்தர், அழகு அணிச்சித்தர் சொல்வார்கள், அது அழகணி சித்தராக மாறிவிட்டது. அவருடைய கவிதைகளில் ஒன்று, ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமே தான், மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலம் விட்டு உன்பாதம் சேரேனோ என் கண்ணம்மா என்று ஒரு அற்புதமான பாடல் உண்டு. அதாவது இந்த உடலே ஒரு ஊத்தை சடலம், இதில் பல வகையான உப்பு நிறைந்த ஒரு பாத்திரம் போன்றது. இந்த உடலில் இருந்து, அதாவது அழிகின்ற இந்த உடலில் இருந்து அழியாத பெருநிதியை அடையக்கூடிய ஒரு மருந்து, மாற்றி பிறக்கின்ற மருந்து எனக்கு கிட்டுவதில்லை. இந்த மாற்றி பிறத்தல் என்பதை பைபிளில் ஒரு வசனம் உண்டு. நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசுபிரான். அதான் மாற்றி பிறக்க மருந்து. அது எனக்கு கிட்டுவதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலம் விட்டு உன்பாதம் சேரேனோ என் கண்ணம்மா. அந்த சுத்தவெளியாகிய கும் இருட்டாகிய அந்த தெய்வத்தை அடைந்து விடுவேன் என்று சொல்கிறார் அழகணி சித்தர். இப்போ பசிக்காக அழுத குழந்தை தாய்ப்பால் அறிந்து முடித்த பிறகு ஒரு நிறைவில் கண்களை மூடி ஒரு ஆனந்த சயனத்தில் இருக்கிறதே, அதுதான் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த பேரின்பமான முகபாவத்தை நாம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு வரம். இந்த குழந்தையில் இருக்கின்ற தெரிகின்ற தெய்வீகம் வயது ஆக ஆக பெறுகின்ற அனுபவங்களால் மனம் எழுச்சி பெறுவதனால் பொய்மானுக்கு ஆசைப்பட்ட சீதையை விட்டு ராமன் விலகியதைப் போல குழந்தையிடம் இருந்த தெய்வீகம் விலகிவிடுகிறது. இதை கண்ணதாசன் அழகாக ஒரு பாடலில் சொன்னார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. அப்படி பிறந்த குழந்தை வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. என் அருமையான வர்ணனை பாருங்க. வரலாற்று அனுபவங்களால் மனித குலம் இழந்துவிட்ட தெய்வீகத்தை மீட்பதற்கு மனதை கடந்து உள் உணர்வாக, அறிவாக மாற்றம் பெற வேண்டும் என்ற இரகசியத்தை காட்டியதே மாற்றி பிறப்பது.
மனதிடத்தில் தன்னை அடகு வைத்து காலாவதியாகி போன மனிதன் மனதின் ஆளுமையிலிருந்து தன்னை மீட்டெடுக்கும் வழியை காட்டித் தந்தவர்கள் மகான்கள். இதையே தான் இயேசுவின் தாய் மேரி, அதுதான் நம்மிடத்திலே மாறி. மேலும் இயேசுவை மீட்பர் என்றும் குறிப்பிட்டார்கள். மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி உச்சியில் சகசரதாரத்திற்கு கொண்டு வரும் வித்தையை பிரம்ம வித்தை என்று சொல்வார்கள். இதை மாரியம்மன் திருவிழாவில் பூசாட்டுதல் என்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதாவது நமது உடலுக்கு மையமாக மூலமாக அமைந்துள்ள மூலாதாரத்தை அறிதல். அதற்குத்தான் மண்ணை பறித்து அந்த குழியில் நீர் ஊற்றி ஒரு மலரை வைத்து பூசாட்டுதல் என்ற நிகழ்ச்சி செய்வார்கள். அடுத்த வாரம் கம்பம் சாட்டுதல் என்ற நிகழ்ச்சி. அதில் 3 கிளைகள் கொண்ட கம்பத்தில் அக்னி என்ற ஒரு சட்டியை வைத்து அதை வழிபடுவார்கள். இதனுடைய தத்துவம் என்ன என்றால், மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி என்ற அக்னியை மேலே ஏற்றி 3வது கண்ணாகிய புருவ மையமாகிய ஆக்னையில் உணர வேண்டும் என்பதை விளக்குவதே கம்பம் சாட்டுகின்ற சடங்கு. இந்த குண்டம் அலினி என்பதுதான் குண்டலினி. அதனால் குண்டம் இறங்குதல் என்று மாரியம்மன் திருவிழாவில் செய்வார்கள். உடலில் உள்ள வெப்பாற்றல், அதாவது அந்த நெருப்புக்கு மூலம் குண்டலினி சக்தி என்பதனால் மாரியம்மன், தண்டுமாரியம்மன், கருமாரியம்மன் மற்றும் கோணியம்மன் திருவிழாக்களில் அக்னி சட்டி எடுக்கப்படுகிறது. தவம் செய்யவில்லை என்றால் மாற்றங்கள் நிகழாது. தவத்தின் மூலம் மாற்றம் பெறுவதற்கான வழிகளை விளக்குவது அகத்தாய் பயிற்சி. அது வாழ்வின் நோக்கத்தில் தொடங்கி சமூகத்தை உயர்த்தும் ஆன்மீக சேவையில் நிறைவேறுகிறது. எரிகின்ற விளக்கே இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். தன்னை அறிவதற்கும் ஆத்மாவை அறிவதற்கும் தனக்குள் உள்ள உயிர் சக்தியை உணர்ந்து அதிலே லயமாக வேண்டும். அதற்கு உண்மையான குரு தன் அனுபவத்தை கொண்டு தனது உயிர் சக்தியை சீடனுக்கு பாய்ச்சி கொடுக்கின்ற தீட்சை. அது ஒரு வகையில் உணர்வு பரிமாற்றம், ஆத்மார்த்தமான பரிமாற்றம். இதனால் சீடனின் ஆத்மா தூய்மை அடைகிறது. தியான் ந என்ற 2 சொற்கள் தான் தியான என்றாகிறது. தியான் என்பது உணர்ச்சிகள், தியான் ந என்றால் உணர்ச்சிகள் அற்ற நிலை, தன்னை மறந்த நிலை. உணர்வற்ற பரம்பொருளை அறிவதற்கு நாம் அறிந்தது அனைத்தும் மறைந்து போக வேண்டும், மறந்து போக வேண்டும். மூலாதாரம் என்ற உடல் மையம், அதாவது உயரம், அகலம், பருமன் என்ற 3 அளவையும் மையப்படுத்தினால் அந்த 3 கோடுகளும் நமது உடலில் சந்திக்கின்ற இடம் இருக்கிறது, அதுதான் மூலாதாரம். அதற்கு ஏன் அந்த பெயர் இட்டார்கள் என்றால் அதிலேயே மிக சிறப்பான ஒரு பொருள் உண்டு. அதாவது மூல ஆதாரம் மூலாதாரம். அதாவது இந்த உடல் தோன்றுவதற்கு மூலமாகவும் இந்த உடல் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் அமைந்த சக்தி குண்டலினி சக்தி, வித்து சக்தி. அதனால் அது மூல ஆதாரம் மூலாதாரம். எனவே குண்டலினி தீட்சை பெற்று தலை உச்சியில் உள்ள உயிர் சக்தியாகிய அம்மனை அடைவதற்கு ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 அரக்கர்களை அடக்க வேண்டும் என்பதே மாரியம்மன் தத்துவத்தில் மாரியம்மனின் காலில் மிதிபட்டிருக்கின்ற 3 அரக்கர் தலையில் காட்டுகின்ற இரகசியார்த்தம். ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 அரக்கர்களை எதிர்கொள்ளும் மனதுக்கு 2 வகை திறமைகள் அவசியம். ஒன்று, இவர்களை பற்றிய விவரங்களை தெளிவாக அறிந்த அறிவு. 2வது, இவர்களை வெல்வதற்கான அற்புதமான வழிமுறைகள். இந்த 2க்கும் என்ன செய்வது என்றால்
தகுதி வாய்ந்த உண்மையான குருவிடம் சரணடைந்து தத்துவ விளக்கங்களையும் தியான பயிற்சியிலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஞான மார்க்கத்தை, அறிவு மார்க்கத்தை காட்டுவதே காமாட்சி அம்மன் தத்துவம். அந்த காமாட்சி அம்மன் தத்துவத்தை இன்னொரு அமர்விலே சிந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.